மென்டல் ஹெல்த் ஆக்ட் 3 and 4. MHA மதுரை ஹைகோர்ட் அசோசியேஷன் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இல்லை நம்ம எதாவது சொல்லிடணும்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷன், மதுரை ஹைகோர்ட் அசோசியேஷன், நீங்கள் என்ன வச்சுட்டு மென்டல் ஹெல்த் ஆக்ட். இதை ஹெல்த்தை ஞாபகம் வைக்காது. ஹெல்த் தான் நமக்கு நல்லா இருக்குது. மென்டல் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா தான் அந்த ஆக்ட் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். நம்ம புரிஞ்சுக்கணும்ல, மென்டல் ஆக்ட் யாரெல்லாம் மென்டலு, அதுக்கு என்ன ஆக்ட், இவ்வளோதான். சரிதானா? அவனை வந்து நான் மென்டல் ஆக்கணும். அதான் மென்டலை நான் மென்டல் ஆக்கணும். சொல்கிறாங்கல்ல, அவன் பெரிய மென்டாரியா அப்படின்னு. மென்டார்னு சொல்லாதீங்க அப்படிங்க. மென்டாருன்னா தெரியுங்களா? மென்டார் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை தரவாக சொல்கிறது மென்டார். இப்போ இது மென்டல் ஹெல்த் ஆக்ட். அது ஏன் இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு வைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுற ஆக்டாக வைக்கலை அப்படிங்கிறது அடிக்கடி நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். மென்டலை வந்து நம்ம என்ன செய்யணும், ரெக்கவரி பண்ணணும் இல்லையா? அப்போ தான் யோசிச்சா ஒரு கிளாஸ் என்ன போட்டிருக்கான்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் செக்ஷன் 3 இதுக்குள்ள கோடிக்கணக்கான ரூபா மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்குது பதுக்குது. ஒரு குரூப்பு ஒதுக்குறது அரசு, ரைட்டுங்களா? மத்திய அரசு ஒதுக்குது, மாநில அரசும் ஒதுக்குது, பதுக்குறது வேறு, அது வேறு. மென்டல் ஹெல்த் ஆக்டுக்கு இந்த ஹெல்த்துக்காகத்தான் இந்த டிட்டர்மினேஷனே வருது. டிட்டர்மினேஷன் டிட்டர்னு வச்சுக்கோங்க. டிட்டர்னா டிட்டர்மினேட் பண்ணுறது, உறுதி பண்ணுறது. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார் காலையில், சொல்லுதாங்க பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு அவருக்கு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார் நேற்று பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு நல்லா பேசலை, நாளைக்கு நல்லா பேசுவாரா அப்படிங்கிறத டிட்டர்மினேட் பண்ணுறது. இல்னஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு கவனிச்சுக்கோங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ். இந்த இல்னஸ்ங்கிற வேர்டை சட்டத்தை வரைவு பண்ணவங்க எழுதுனாங்க பார்த்தீங்களா? உட்காந்து எழுதியிருப்பான்ல ஒருத்தன். கையை தூக்குனவங்களாம் சட்டம் போட்டலை, அவன் சட்டம் தான் போடுவான். எழுதுனவன் வேற ஒருத்தனாக இருப்பான், அவனுக்குள்ள ஒரு டீம் இருக்கும். அந்த இல்னஸ்ங்கிற வேர்டுனால தான் ஹெல்த்துங்கிறதே வருது. அடிக்கடி நம்ம 317 யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? 317 எல்லா அட்வொகேட்டும் அவங்க ஜூனியர்கிட்ட சொல்லும்போது இல்ஹெல்த்துன்னு எழுது. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு என்கிட்டயே கேட்டார், சார் உங்கள் ஜூனியர் பூரா இல்ஹெல்த்துன்னு எழுதுறாங்க சார், அவங்கக்கிட்ட வேறு ரீசன் எழுத சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, என்ன ரீசன் எழுதுறதுன்னு அவன் கேட்குறான். பார்த்துருக்கீங்களா? 317 அப்ளை பண்ணியிருக்கீங்கள? ஃபஸ்ட்டு ஜூனியருக்கு நீ இதை படி அதை படி, ஆர்டர் 7 ரூல் 11 படி, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட படி, அப்படி இப்படின்னு சொல்லாமல் 317 எழுதிட்டியா, ஒரு வருஷம் அவனுக்கு 317 இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருப்பான். 370 நீ டிசிஎஸ் ஆர்டினரி செக்ஷன், அது வந்து சும்மாவே நின்னாலும் அவர் என்ன பண்ணிட போகிறாரு, என்ன பண்ணுவார், அக்யூஸ்ட் வரல, ஆப்சண்ட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படின்ட்டு அட்ஜர்ன் பண்ணிட போகிறாரு. இதுக்கு ஒரு பெட்டிஷன் எழுதும்போது டியூ டு இல்னஸ், டியூ டு இல்ஹெல்த்னு எழுதுறாங்க இல்லையா? அந்த இல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். இதனால் வந்தது தான் இந்த இடத்துல தான் டாக்டருக்கு வேலையே இருக்குது. ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னு டாக்டர் நினச்சிட்டாருன்னு வைங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் ஒரு 13 கேஸ் அப்படி போயிட்டுருக்கு. 13 கேஸ் போயிட்டுருக்கு. அதாவது அவனை இல்னஸ்ன்னு சொல்லணும் அல்லது இல்லிட்ரேட்னு சொல்லணும். நெஸ்ஸுக்கும் எனக்குள்ள இல்லிட்ரேட்னு போட்டுக்குங்க. எப்படி போட்டுக்குங்க இல்இட்ரேட் அப்படின்னு போட்டுக்கலாம், எப்படி ஒன்று போட்டுக்குங்க. அந்த இல்லுக்குள்ளே தான் இருக்குது. 13 கேஸ் இந்தியாவில் போயிட்டுருக்கு, கேஸ் ஸ்டடி போயிட்டுருக்கு. ஒன்று, அந்த கேஸ் நடத்துகிறவனை இல்னஸ்குள்ளே கொண்டு வரணும், அல்லது தீர்ப்பு கொடுக்குறவரை இல்னஸ்குள்ளே கொண்டு வரணும். ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணணும், கேஸை வந்து பண்ணணும், வச்சு விடணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த இல்லுங்கிற வேர்டு ஹெல்த்தை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. பண்ணும்போது 5 to 13 அந்த செக்ஷன் போட்டுக்குங்க. 5 to 13 டைரக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு கேளுங்க. 11வது பிரிவு ஒரு டைரக்ஷனை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம், அமெண்ட் பண்ணலாம், ரெவியூ பண்ணலாம். அந்த பவர் டு ரெவியூ, ஆல்டர், மாடிஃபை ஆர் கேன்சல் ஆஃப் த டைரக்ஷன்.
ஒரு அறிவுரை வருது அப்படின்னா அத்தாரிட்டிக்கு வந்து அந்த அறிவுரையை கொடுக்குறவரை என்ன பண்ணலாம், 11 பயன்படுத்தி ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷனை 4 இது பண்ணலாம். சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே 4 இது என்னதெல்லாம், ரெவ்யூ, ஆல்டர், மாடிஃபை, கேன்சல். அதுக்கப்புறம் 14 to 17 நாமினேஷன் போட்டுக்குங்க. அப்படின்னா தான் ஞாபகம் இருக்கும். நாமினேஷன்னா ரெப்ரசன்டேஷன். அதில் எக்ஸுங்கிறவரை நம்ம நாமினேட் பண்ணிட்டோம் ஃபார் ஒய். இப்போ அவரை ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும், கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரிவு 16 ரிவகேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன். இதெல்லாம் யார் பண்ணுறா தெரியுதா? போர்டு தான் பண்ணுது. இதுக்கு ஒரு போர்டு இருக்குது, மெண்டல் ஹெல்த் ரீட்டார்டிங் போர்டு. அதாவது மெண்டல் ஹெல்த்து அதுக்குன்னு ஒரு போர்டு. அந்த போர்டு தான் என்ன பண்ணுது, ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணும். என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுதுன்னா ரிவகேஷன் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு அன்கிளைம்டு அமௌண்ட்டு எக்ஸுங்கிற ஒரு பேரில் ஒரு 5 லட்ச ரூபா அன்கிளைம்டு ஆகிடுச்சு இந்தியன் பேங்க்கில். அப்போ நாமினேஷன் அதில் இருக்கும் இல்லையா? நாமினேஷனை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு உன் பேர் தான்ப்பா இருக்குது, உங்கள் அப்பா பேரில் இருந்ததை நீ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இல்லை இப்படி எடுத்துக்கோங்க, ஐசியூக்குள்ளே இருக்கவன் செத்து போயிடுறான், அவன் பேரில் பேங்கில் பணம் இருக்குது. இல்லை ஒரு ஐசிஐசிஐ பாண்டு வச்சுருக்கான், அந்த பாண்டில் அவன் பேர் எக்ஸு, நாமினேட்டட் பேர் வந்து ஒய்ன்னு போட்டுருக்கு. இந்த ஒய் கேன் கிளைம் அந்த நாமினேஷன் அமௌண்ட்டை எடுக்கும்போது அவன் வந்து சரியில்லாத ஆள் என்று தெரிந்தால் ரிவகேஷன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த பிரிவுக்குள்ளே வருது. அதில் இதை பண்ணுற டியூட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த போர்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 5 18 to 28 அதை போட்டுட்டு 22ஐயும் 27ஐயும் குறிச்சிக்குங்க. 18 to 28 10 பிரிவுகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற பிரிவு வந்து ஒன்று இருக்குது. ரைட் டு லீகல் எய்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் 22 27 27. இந்த 22 வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஆர்டிஐல போட்டு நீங்கள் கேட்கலாம். 27 அப்போ சொன்னேன் இல்லையா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுக்கு பவர் இருக்குது, லீகல் எய்டு வாங்கலாம் 27 மூலமாக. கேள்வி எப்படி கேட்பாங்க, யாருமே இல்லாத ஒருத்தருக்கு யாருங்க நாமினேஷன் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி முன்னாடி போய் ஒரு வழக்கு போட முடியுமா அப்படின்னா 27 பயன்படுத்தி போடலாம். செக்ஷன் 27 அண்டர் மெண்டல் ஹெல்த் ஆக்டில் ரைட் டு கெட் லீகல் எய்ட். இந்த கேள்வி அடிக்கடி வருது, ஆனால் மறைமுகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குறைபாடு இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் மனு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்க, 27 கேஸை போடுதீங்க, இல்லை மனு கொடுக்குறீங்க, ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து கொண்டு போகிறதுக்கு 28 கம்ப்ளைண்ட்டாக. யார்கிட்ட மனு கொடுத்து நடக்கலையோ அதுக்கு ஹையர் அத்தாரிட்டிகிட்ட ரைட் டு மேக் கம்ப்ளைண்ட் அபவுட் டெஃபிஷியன்சி இன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அது ஒரு சர்வீஸ் தான். இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க, லீகல் எய்டில் மனு கொடுக்குறீங்க, லீகல் எய்டு கிடைக்கலன்னு வைங்க. லீகல் எய்ட்னா நீங்கள் கோர்ட்லேருந்து கிடைக்கிறது தான் லீகல் எய்டு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஒரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு அதால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அங்கேருந்து நீங்கள் லீகல் எய்டு வாங்கலாம். அதனால தான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் நீங்கள் எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்னு சொல்லி இந்த இவங்களெல்லாம் சேர்த்துருப்பாங்க. யாரை? ஜுடிஷியரி தவிர அட்வொகேட் இருப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆள் இருப்பார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஆள் இருப்பாங்க. அது அந்த கம்போசிஷன் ஆஃப் இதை பார்த்தீங்கன்னா, கமிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர் அவங்க மீட்டிங் போடுவாங்க, அடிக்கடி அந்த டிஸ்கஷன்லாம் நடக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு நான் போனதில்லை, பார்த்ததில்லை, புரியுதுங்களா? அந்த கம்போசிஷனுக்குள்ளே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அதால் அஃபெக்ட் பண்ணால் அதை எடுத்து போகலாம் அப்படிங்கிறது அந்த 28. அதுக்கப்புறம் 29 to 32 இதில் அதிகமான அமௌண்ட் வந்து அரசு கொடுக்குது. 29 to 32. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா மெண்டல் ஹெல்த் ஆக்டை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு கலெக்டரை வச்சுக்கிட்டு, ஒரு தாசில்தாரை வச்சு, ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு, மெண்டல் ஹோமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்லாம் வச்சு பேசினா எனக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அதான் இது இந்த செக்ஷன் 29 to 32. கிரியேட்டிங் அவேர்னஸ்
about mental health and illness, reducing stigma associated with mental illness, coordination with appropriate government. 23-32 நிதி ஒதுக்குதாங்க. மத்திய அரசு, மாநில அரசு கன்சால்டேட்டட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, தொகுப்பு நிதி எல்லா அரசும் வச்சுருக்கோம். இப்போ நகராட்சியில் வரி வாங்குதாங்களா நம்மக்கிட்ட, அதில் 2% எஜுகேஷன் செஸ், அதுக்கு பேர் கல்வி வரி. நாம் ஒரு 5000 ரூபா வீட்டு வரி கட்டினோம்னா அதில் 2% யாருக்கு கொடுக்குறோம்? அந்த வார்டுக்குள்ளே, ஏன் தெருவுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குன்னா 2% என்னுடைய டேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஆமாம், அது போக குப்பை வரி, குப்பை எடுக்கிறாங்க இல்லையா, அதான் நான் சொல்கிறது. ஒரு வரியில் எவ்வளோ தூரம் கிளாஸிஃபிகேஷன் ஆகுது அப்படிங்கிற சொல்லுது. அதில் ஆல்ரெடி ஸ்ட்ரீட் டாக் விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு இது இருக்குது, ஸ்ட்ரீட் லேம்ப், அதுக்கும் ஒதுக்கணும், அது வேறு. அதே மாதிரி 29-32 அவேர்னஸ் கொடுக்கணுன்றாங்க இந்த ஆக்டை பற்றி. பப்ளிக்கில் டிஃப்ரெண்ட் செக்டார், டிஃப்ரெண்ட்டு ஸ்டேக் ஹோல்டர், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அவேர்னஸ் கொடுக்கணும். 38 மாவட்டத்தில் கலெக்டர் இருக்காங்கன்னா இந்த கலெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதி, சார் மத்திய அரசு மாநில அரசில் இந்த மாதிரி 29-32 பிரிவில் இந்த ஆக்டை பற்றி அவேர்னஸ் கொடுக்க சொல்லி, அவேர்னஸ் ஃபண்டு இருக்குல்ல சார், கொடுங்க சார்னு கேட்டால், அது போன மாதமே நாங்கள் அவேர்னஸ்லாம் பண்ணி பயங்கரமாக மக்கள் அவேர்னஸாக இருக்காங்க அப்படிம்பாங்க. அது வந்து வேறு, அது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த 33-44 குறிச்சிக்கங்க. சிஎம் கட்சி ஏ, எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் குறிச்சிக்கங்க. அப்போ தான் நம்ம சிஎம் கட்சி ஏ, எஸ்எம் கட்சி ஏ. சிஎம் கட்சி ஏனா சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி, மத்திய அளவில். எஸ்எம் கட்சி ஏ அப்படின்னா ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி. 33-44 வந்து சிஎம் கட்சி ஏ. 45-56 வந்து எஸ்எம் கட்சி ஏ. எழுதிக்கிட்டீங்களா? செக்ஷனை போடவாது சைடில். 33-44 இது வந்து 33-44. இது வந்து 45-56. ஏன் இப்படி எழுதி போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? 500 பேருடைய செல்ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்கா இல்லையா? இருக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாளைக்கு சண்டே தானே, அதிகாலையில் இருந்துச்சு ஒரு பேப்பர் பேன் எடுத்து எனக்கு தெரிந்த செல்ஃபோன் எண்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிங்களேன். முதல் உங்கள் நம்பரை போடுங்க, ஏன்னா அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் நம்பரை உங்களால் எழுத முடியுதுன்னா என்ன அர்த்தம்? ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அது மாதிரி இதை சிஎம் கட்சியே, எஸ்எம் கட்சியே 3344 3344ங்கிறது ஒரு சாதகம். 10 நம்பரை ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா? அடிக்கடி ஒருத்தர் பேசுகிற அந்த நம்பரை மனப்படமாக சொல்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது சென்ட்ரல் அத்தாரிட்டி, இது ஸ்டேட் அத்தாரிட்டி. அதுக்குள்ளே சேர்மன் இருப்பாங்க, மெம்பர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 9வது அத்தியாயம், அது நமக்கு தேவையில்லை. ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, அது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு பிரிவு. FAA அப்படின்னு போட்டுக்கோங்க. FAA இது நீங்கள் ஒரு வேளை ஏதாவது வேறு போஸ்டிங், அதாவது ஜுடிஷியரியை தவிர வேறு ஏதாவது போஸ்டிங் போய் உட்காந்திங்கன்னா இந்த FAAக்குள்ளே நிறையா நிதி இருக்குது. ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டு. 57-64 57-64 பாருங்கள். FAA ஃபினான்ஸு ஒழுங்காக செலவழிச்சிருக்காங்களான்னு சொல்லி, அக்கௌண்ட்ஸு செலவழிச்சவன் ஒழுங்காக செலவழிச்சிருக்கானு பார்க்குறதுக்கு ஆடிட். அப்படி தானே? ஃபஸ்ட்டே ஆடிட்டர் வரமாட்டார்களா? ஆடிட்டர்கிட்ட சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? 5 லட்ச ரூபா கிடக்கு ஃபண்டு, போன மாதம் மிச்சர் சாப்பிட்டு மீட்டிங் போட்ட மாதிரி எழுதி ஃபைனான்ஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னை கொண்டு வா அப்படின்னு ஆடிட்டர் சொல்லி கொடுத்துருவார். அதுதான் FAA 57-60. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இன்ஆக்டிவ் செக்ஷன். இன்ஆக்டிவ்னா என்ன? செயல்படாத பிரிவுகள் எல்லா சட்டத்திலையும் இருக்குது. அடுத்தது 68 இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்கொயரி. இதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா?
68 இன்ஸ்பெக்ஷன் அண்டு இன்கொயரி. ஐஎன்எஸ் ஐஎன்கியூ. ஐஎன்எஸ்னா இன்ஸ்பெக்ஷன், ஐஎன்கியூனா இன்கொயரி. 68 ரொம்ப முக்கியமான பிரிவு. யாரை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க, யாரை என்கொயரி பண்ண போகிறாங்க? எவங்களாம் ஹோம் வச்சுருக்கானோ, யாரெல்லாம் காப்பகம் வச்சுருக்கானோ அவனை போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். சில காப்பகங்களை பிடிச்சிருக்காங்க தெரியுமில்ல, 32 காப்பகங்கள் மூடப்பட்டது, இந்த காப்பகம் இதாகிடுச்சின்னு மூடுதாங்கள்ல. உள்ளே போய் பார்த்தா வடிவேலு கதவை திறந்து பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே ஒன்றும் இருக்காது. வெளியில் ஏதாவது ஒரு பேரை போட்டு, அந்த பேரை சொன்னால் ஒரு வேளை இல்லம் இருந்ததுன்னா தப்பாகிடும். XYZ காப்பகம் ஒன்று போட்டிருப்பாங்க. கதவை திறந்து பார்த்தா சேரு டேபிள் மட்டும் தான் கிடக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே பேப்பர்லேயே போகும். பேப்பர்லேயே ஆக்டிவிட்டீஸும் போகும், நிதியும் பேப்பர்லேயே போகும். பேப்பர் மோட். அந்த மாதிரி இடங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற பவர் கலெக்டர் கீழே இருக்க டீமுக்கு இருக்குது இந்த ஆக்ட் படி. இப்போ நம்ம உங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு மனு போடுறீங்கன்னு நீங்கள் ஜட்ஜிட்ட, அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார்? ஃபார்வர்டிங் டு கலெக்டர் ஃபார் டேக்கிங் ஆக்ஷன்னா கலெக்டர் என்ன பண்ணுவார்? இந்த பர்டிகுலராக அந்த திருவொற்றியூரில் இருக்குன்றார அந்த காப்பகம் இருக்குது சார், ஆனால் வெறும் போர்டு தான் சார் இருக்குது, ஆனால் செயல்படலாம் சார்னு சொல்லிட்டா அவர் சேகரிப்பார். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சேகரித்து உண்மையிலே அந்த இல்லம் செயல்படலை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஃபேக்குன்னு சொன்னால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு இன்கொயரி பண்ணணும். அப்படி பண்ணி முடித்த பிறகு அதில் ஒரு ஆர்டர் போடுவார்ல, செக்ஷனை சொல்ல போகிறேன், அது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஆர்டர் போடுவாங்க இல்லையா கலெக்டரு, அந்த ஆர்டரை எடுத்து ஹைகோர்ட் வருது. 69 மறந்துடாங்க, இந்த செக்ஷனை மறந்துடாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு வர்றது யார் வருவா? ஃபேக்காக வச்சுருக்க ஒரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் இருப்பார் இல்லையா, காப்பகம் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், ஃபேக் ஆகிட்டான், நம்மளே எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, காம்பிடன்ட் அத்தாரிட்டி போய் சர்ச் பண்ணிட்டான், சீசர் பண்ணிட்டான், அது பிறகு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டான், இன்கொயரி பண்ணிட்டான், ஃபைண்டிங் கொடுத்துட்டான். அந்த ஃபைண்டிங்கை எதிர்த்து ஹைகோர்ட்டு வர்றது இந்த பிரிவு. அப்பீல் டு ஹைகோர்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அத்தாரிட்டி 16 மறந்துடாங்க. அதுக்கப்புறம் 75 to 84, 75 to 84, 75 to 84, 78, 81, 83. 78 என்ன சொல்லுது பாருங்க. 78 வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸை போர்டு பண்ணுனா அந்த ப்ரொசீடிங்ஸுக்கு பேர் ஜுடிஷியல் ப்ரொசீடிங். அந்த இடத்துல அவர் யார்? மேஜிஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணுறார். அதுதான் இது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு அதை எடுத்துக்கிறணும். ஒரு போர்டு வந்து விசாரணை பண்ணி அவங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க இல்லையா, ப்ரொசீடிங்ஸ் நம்பர் போட்டு அப்படியே போடுவாங்க. போடுறதுக்கு பேர் அது ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸு, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு எடுத்துக்கணும். அதில் 81 எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணலாம். 81 எக்ஸ்பர்ட் கமிட்டி யார் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு நீங்கள் வழக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு மாசா வாங்கி சாப்பிட்டான், அதை வாங்கி சாப்பிட்டான், இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டாங்க, அதில் என்ன ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் செத்து போச்சு, அப்படி ஒரு கேஸ் வந்தது, பேப்பர்லாம் வந்துச்சு. அப்போ ஃபுட் அடல்ட்ரேஷன் போவான், அந்த உணவு பாதுகாப்பு குழு போகும், எல்லாம் போகும். இந்த உணவு பாதுகாப்பு குழுவினுடைய தலைவராக இருக்க கலெக்டர் என்ன பண்ணுவார், அதே பவரை வச்சு இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதான் சென்ட்ரல் அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி டு ப்ரிப்பேர் கைடன்ஸ் டாக்குமெண்ட். இது எதுக்கு இதில் கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம எவிடன்ஸ் ஆக்டில் சொல்கிறாங்க இல்லையா, கமிஷனரை சிபிசியில் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எவிடன்ஸ் ஆக்டில் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸுன்னாங்கல்ல, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் 83 அப்பீல் டு ஹைகோர்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் போர்ட். 83. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, சார் 69 அத்தாரிட்டி எடுத்து ஹைகோர்ட் வர்றோம், 69
83லையும் அப்பீல் டு ஹைகோர்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அத்தாரிட்டி ஆல் போர்ட் அப்படின்னு அதை சேர்த்துருக்கோம். இந்த செக்ஷன் எழுதிக்கிட்டீங்களா? 69 83ஐயும் ரிலேட் பண்ணி படிச்சுங்க, மறந்துடாங்க. 69 83 ரெண்டுமே ஹைகோர்ட்டுக்கு வர்றது. இந்த 69 என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் போர்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்பீல் வேணும் இல்லையா, அதுதான் அந்த 83. டிஸ்ட்ரிக்ட் லெவல் போர்டு ஒன்று இருக்குது, அத்தாரிட்டி வேறு போர்டு வேறு. ஏற்கனவே உங்களுக்கு அது லைட்டாக சொல்லியிருப்பேன். அத்தாரிட்டி ஒருத்தர் தலைமையில் இயங்கும், போர்டு இன்னொருத்தர் தலைமையில் இயங்கும், அல்லது டியூவல் ரோல் ப்ளே பண்ணுவார் ஒருத்தரை. இப்போ கலெக்டரே வந்து போர்டுக்கும் சேர்மனாக இருப்பார், மெண்டல் ஹெல்த்து அதனுடைய ரெக்டிஃபிகேஷன் போர்டுக்கு கலெக்டரே சேர்மனாக இருப்பார். ட்வைஸாக வந்து இந்த டியூவல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்த காம்படிட்டிவ் அத்தாரிட்டிக்கும் சேர்மனாக இருப்பார். ஒரு பக்கம் ஆரோக்கியத்துக்கு நிதி ஒதுக்குறது எல்லாம் பண்ணுவார், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் பாடி. அதான் அப்படி 2 இதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 அப்பீல் 69 ஒன்று 83 ஒன்று. அதுக்கப்புறம் அட்மிஷன் ஆஃப் மைனர் 87. அதுக்கப்புறம் 100 to 105. இதில் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வேலையே வருது. 100 to 105 போலீஸ் ஆஃபீஸருக்கு வேலை இங்கே தான் வருது. டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மெண்டல் இல்னஸ். போலீஸ் ஆஃபீஸரு 100வது பிரிவின் கீழே ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரனாக கண்டுபிடிச்சிட்டாரு இல்லை பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டியூட்டி ப்ளஸ்ஸு செக்யூர். அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அன்சோன்மெண்ட் பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல, செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சார் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்களை செக்யூர் பண்ணுற அந்த டியூட்டி, பவரில் டியூட்டி 100ல் கொடுத்துருக்காங்க. 101 ரிப்போர்ட் டு மேஜிஸ்ட்ரேட். அதை குறித்து 101 மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். யார்? அந்த டியூட்டி பர்சன். இப்போ ஒரு ஹோம் கார்டு இருக்காருன்னு வைங்க, அந்த ஹோம் கார்டு கூட என்ன செய்யலாம், ஒரு இல்னஸ் பர்சன், மென்டல் இல்னஸ் பர்சனை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பைத்தியக்காரன், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லை, அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹோம் கார்டு வந்து செக்யூர் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 103 பிரிசனர்ஸ் வித் மென்டல் இல்னஸ். இதை எப்படிங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? ஓஜேஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஓப்பன் ஜெயில் சிஸ்டம். ஓஜேஎஸ்னால் ஓப்பன் ஜெயில் சிஸ்டம். இதை பற்றி கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பரீட்சையில். இந்த சிறைச்சாலைகளில் மென்டல் இல்னஸை அடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் செல்லு வச்சுருப்பாங்க. பைத்தியக்காரன், மெண்டலாக இருக்கவன், கொஞ்சம் அவன் அபாயகரமான நபராக இருக்கிறான், அல்லது அவன் வந்து அனிமல் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரிசன், அதுக்குன்னு தனி பிரிசன். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா கஸ்டோடியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயில் கிடையாது, கஸ்டோடியல் இன்ஸ்டியூஷன். அது எங்கெங்க இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? கஸ்டோடியல் இன்ஸ்டியூஷன் 104 பிரிவு வந்து 104. இப்போ நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்னு வைங்க, கஸ்டோடியல் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் போடணும். நீங்கள் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாது, ஹோமுக்கு அனுப்பிடக்கூடாது, கஸ்டோடியல் இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பணும். அதை கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் கரெக்டிவ் இன்ஸ்டியூஷன், அதுக்கு பேர் கரெக்டிவ் இன்ஸ்டியூஷன். கரெக்டிவ் பண்ணுறது அங்கே தான் அனுப்பணுங்கிறது இந்த 104. ஒரு ஆர்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா அந்த இதில் பாஸ் பண்ணணும். இதில் மென்டல் இல்னஸாக இல்லையா அப்படிங்கிறது 105. இதில் ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது ஒரு டாக்டரோ அல்லது ஒரு சம்படியல்ஸோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு வந்து விடுதாங்க. மேஜிஸ்ட்ரேட் சொல்லுறது நல்லா தானே இருக்கான், நல்லா தான் பேசுகிறான், டீ குடிக்கிறான், சாப்பிட்றான், என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் டேபிள் எடுத்து தூக்கி இங்கே வைக்கிறான். அப்புறம் நான் எந்திரிச்சு உள்ளே போனோன்னு 2 பேப்பரை தூக்கி பைக்கில் மடித்து வச்சுக்குதான். அப்போ மென்டல் இல்னஸை அவர் வந்து சைக்காலஜிக்கலாக கண்டுபிடிக்கிறார். மேஜிஸ்ட்ரேட் கண்டுபிடிச்சிட்டு இந்த 105 கொஸ்டின் ஆஃப் மென்டல் இல்னஸ் ஜுடிஷியல் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இது நிறையா பேர் அந்த இதை விட்டுறான். 105
ஜுடிஷியல் ப்ராசஸ், ஜேபின்னு போட்டுக்கங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அது என்ன ஏபிக்கும் ஜேபிக்கு என்ன சார் வித்தியாசம்? ஏபிக்கும் ஜேபிக்கு என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்க்ளூஷன் இருக்கலாம் அல்லது இன்க்ளூஷன் பண்ணி ரெஸ்டோர் பண்ணலாம். யாரை? அந்த மென்டல் இல்னஸ் பர்சனை. நான் பாட்டு கிடக்கான், பைத்தியக்காரன் உடனே கிடக்கா, நீ ஒன்றும் பண்ணாதன்னு ஒதுங்கி போகிற அத்தாரிட்டி, ஆஃபீஸர்ஸு, போர்டு எல்லாம் இருப்பான். ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணி அவனை ரெஸ்டோர் பண்ணி ரீட்டைன் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வரும்போது இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்லுதேன். யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பண்ணக்கூடாது? மேஜிஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது. அவர் ஜுடிஷியல் ப்ராசஸ் தான் பண்ணணும். ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்டுக்கு ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிடக்கூடாது. ரிமாண்ட் ஆர்டர் மீன்ஸ் வந்து இட் இஸ் எ டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரில் 2 வகை இருக்குது. ஒன்று ரிமாண்டிங் ஆர்டர், இன்னொன்று ரீட்டைனிங் ஆர்டர். ரீட்டைனிங் ஆர்டர்னால் கோர்ட்டு கலைமுறை காவல்னாங்கல்ல, எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நானாக சொல்கிறேன். கோர்ட்டு கலைமுறை காவல். இட் இஸ் நாட் எ ரிமாண்ட் ஆர்டர், இட் இஸ் எ ரீட்டைனிங் ஆர்டர். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை அப்படி ஆர்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் பவர் டு இஷ்யூ அன் ஆர்டர் ஆஸ் அந்த அட் தி அவுட் செட் ஆஃப் சன்செட் அப்படிங்காங்கல்ல, அதுக்கு பேர் ரீட்டைனிங் ஆர்டர், நாட் ரிமாண்ட் ஆர்டர். ரிமாண்ட் ஆர்டர் மீன்ஸ் வந்து அவரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறது, இவர் கையிலிருந்து பாதுகாப்பாக சட்டப்படி ஒப்படைக்கிறது பேர் ரிமாண்டு. அதுதான் பவர் ஆஃப் ரிமாண்டுக்கும் பவர் ஆஃப் ரீட்டைனிங்க்கும் வித்தியாசம் தெரியணும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. நீங்களாக தப்பாக ஒரு ஆர்டரை போட்டு அந்த ஆர்டருக்கு வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டு உங்களுக்கு மெமோ அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மெமோ எழுதிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது? அதனால் ரீட்டைனிங் ஆர்டர்னால் என்ன, ரிமாண்டிங் ஆர்டர்னால் என்னன்னு தெரியும். அதே மாதிரி எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ரிமாண்டிங் ப்ரொசீஜரே வேறு. இன்னொரு நாள் ஏதாவது கிளாஸில் வந்தால் சொல்கிறேன். ரிமாண்டிங் ப்ரொசீஜருக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நள்ளிரவில் போய் நடுவர் முன்னாடி ரிமாண்ட் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? எல்லா க்ரைட்டீரியாவும் கொண்டு வா, எல்லாம் காலில் கூட்டு போயிருந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸில் கேதர் பண்ணியிருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்? விடிய இங்கே கூட்டு போய் அங்கே கூட்டு போய் என்ன சார் பண்ணுவான்? விடிய அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து புரோட்டா வாங்கி கொடுத்து கூடையே வச்சுருப்பான் துப்பாக்கியோட. அதுக்கு பேர் வந்து அவர் எடுத்துக்கிற மாட்டார். அவர் வந்து க்ரைட்டீரியா இல்லை, ஏன்ட்ட கொடுக்காதான்றவர். ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடியும் போலீஸ் கஸ்டடியும் ரொம்ப முக்கியம். போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்தான்னா தெரிஞ்சுக்குங்க, டாப்பிக்கு கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன், அவுட் ஆஃப் டாபிக். ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஜட்ஜி மாட்டிக்கிடுவார். போலீஸ் கஸ்டடியில் இறந்தால் ஜட்ஜி கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி ரொம்ப முக்கியம். பிசி ஜேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் கொடுக்குறாங்க, செத்து போயிட்டான். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நோட்டீஸ் போட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் ஹைகோர்ட்டு கூப்பிடுது. மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு? ஏன் முன்னிலையில் கொண்டு வரும்போது அவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த சாதாரணமாக பேச முடியாது. சாதாரணமாக பேசுவீங்களா? ஒரு அட்வொகேட்டே சாதாரணமாக பேச முடியாது. மேஜிஸ்ட்ரேட் எப்படி பேசணும்? அட் தி டைம் ஆஃப் ரிமாண்ட் ஹி இஸ் குட் அப்படின்னு சொல்லணும். அது தப்பிக்கணும்னா என்கிட்ட ரிமாண்ட் கொண்டு வரும்போது அவன் வந்து இன்டாக்சிகேஷனில் இருந்தான், இல்லை ஏதாவது ஒரு ட்ரக் அவன் பண்ணியிருந்தான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும். பிறகு சொல்லுவாங்க இல்லையா, சந்தன பையில் சகதியை வந்து எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் வந்து அதாவது மஸ்ட் அலர்ட் சொல்கிறான், மஸ்ட் அலர்ட்டுன்றான். அம்பாட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான்? நம்மகிட்ட கொண்டு வந்து விட்டு போயிடுவான். சாகும் தருவாயில் நம்மகிட்ட விட்டுருவான். சொல்ல யதார்த்தமாக நான் பேசுகிறது கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கும், யதார்த்தமாக சொல்கிறேன். அதாவது சாகும் தருவாயில் குற்றாலத்தில் குளிச்சுட்டு நல்லா குவாட்டர் வாங்கி கொடுத்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு சாகும்போது கொண்டு வந்து நம்மளை விட்டு போயிடுவான். ஜுடிஷியல் ரிமாண்ட், ஜுடிஷியல் கஸ்டடியில் கொடுத்துருவான். அங்கே இவர் மாட்டிக்கிடுவார். யதார்த்தமாக மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லுவார்? அப்படி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆன மேஜிஸ்ட்ரேட்லாம் இருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண பார்க்கணும். கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கஸ்டடி எடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறது சொல்லிட்டேன். இப்போ கொடுக்குறது இருக்கா? கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல, போலீஸ் கஸ்டடின்னு இல்லை, ஒரு அட்வொகேட் கையில் கூட கஸ்டடி கொடுக்கலாம். ஒரு சைல்டு இருக்காங்கன்னு வைங்க, இந்த சைல்டு அபண்டன்னு, அட்வொகேட்டு பேரண்ட்டு ஃப்ராங்காக இருக்கார், நல்லவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, நல்ல நபர்னு வைங்க. குழந்தைய அந்த அட்வொகேட்டை கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி சார் உங்கள் பாதுகாப்பில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா?
அதுவும் ஒரு வகையில் கஸ்டடி தான். அப்போ கொடுக்குற கஸ்டடி போலீஸுக்கு கொடுக்கணுமா, டாக்டர்கிட்ட கொடுக்கணுமா, அல்லது போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தாண்டி ஹையர் அத்தாரிட்டி கொடுக்கணுமாங்கிறத ஜட்ஜி வந்து மஸ்ட் அப்ளை ஹிஸ் மைண்ட் அண்ட் தென் பாஸ் ஆர்டர். ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்துட்டு வெளியே வர மாட்டேங்காங்கல்ல சில பேர். அது நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு மூளைக்குள்ளே குடையுது, மண்டைக்குள்ளே குறுகுறுங்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்கான்ல, அதுக்கு பேர் என்ன பேர்? அது ஒரு வகையான கஸ்டடி. ஆஃப்டர் கெட்டிங் ஆர்டர் ஃப்ரம் தி கன்சர்ன் அத்தாரிட்டி ஆர் ஃப்ரம் எனி கோர்ட். ஒரு கோர்ட்டு தான் ஆர்டர் கொடுக்கும். இப்போ செஷன் ஜட்ஜிட்ட போய் கேட்குறாங்க இல்லையா, சார் அவரை நீங்கள் ஜெயிலில் போட்டால் செத்து போயிடுவார் சார். அப்படியா? இப்போ ஆஸ்பத்திரியிலே அவனை 5 நாள் வை, அவன் கூட 2 போலீஸை போடு, டாக்டரை உறங்க விடாத, ஊசி போட்டுறாம யாராவது வந்து இந்த நைட்ரஜனாக அதை என்ன சொல்லுவீங்க, குளுக்கோஸை நிறைய ஏற்றிடாத இன்னும் ஏன் சொல்கிறாங்கன்னா அது ஒரு வகையான கஸ்டடி தான். அதனால் டாக்டர் கொடுக்குறாங்கன்னா கஸ்டடியில் எழுதுறாங்க. அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாப்புல, எழுத்தாப்பில் சேரை போட்டு விடிய விடிய பார்த்துட்டே இருப்பார். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு, கேமராலாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து கேமரா மேலே மெழுகு எரிஞ்சிட்டு செவரேறி குச்சி வெளியே ஒழியாந்து அவன் பாட்டு போயிட்டா என்ன, டாக்டர் மறுநாள் சஸ்பெண்டு, அந்த ஆர்டரை பாஸ் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேமோ, இப்படிலாம் நடக்குது. ஓகே, கஸ்டடி பற்றி ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் கஸ்டடி கொடுக்கும்போது அதை கரெக்டாக கொடுக்கணுங்கிறதா வச்சுருக்காங்க. இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், உடனே என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க ஜட்ஜி மேலே. போட முடியுமா சார்? போட முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது ஏதாவது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் வேகமாக வர வெள்ளத்தை என்ன செய்வோம், நம்ம ஒரு ஜட்ஜு ஜுடிஷியல் கஸ்டடியில் கொடுக்குறாரு, ஜுடிஷியல் கஸ்டடியில் சப்ஜெக்டில் செத்து போயிடுறான். இந்த இஷ்யூவில் சப்ஜெக்டை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்க முடியாது, சப்ஜெக்ட் மேலே எப்படியாரெல்லாம் போட முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? வேகமாக வரக்கூடிய வெள்ளத்தை டியூப்பு போட்டு கடைசி அப்படியே தண்ணி மாதிரி ஓட விட்டுருவோம். தெரியுதா உங்களுக்கு? வேகமாக வெள்ளம் வந்தால் தானே மேலே பாஞ்சிரும். அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு போய் கடைசி என்ன பண்ணுவாங்க, சேஃப்கார்டு பண்ணுவாங்க. அந்த சேஃப்கார்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் இன் குட் ஃபெய்த் அப்படிங்கிற எல்லா சட்டத்திலையும் வச்சுருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் இன் குட் ஃபெய்த். அந்த குட் ஃபெய்த்தா பேட் ஃபெய்த்தாங்கிறது அதுக்கு ஒரு லீகல் டேம், லீகல் மேக்ஸிமம் இருக்குது. இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி கொடுக்கலன்னு வைங்க நிறைய பேர் மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா அவன் எங்கே போய் சாப்பிட்றான், என்ன சாப்பிட்றான், எங்கே தூங்குறான், நம்ம என்ன பின்னாடி அலைய முடியும்? ஆர்டர் தான் பாஸ் பண்ண முடியும். ஜுடிஷியல் கஸ்டடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஏன் சார் பார்க்கணும்? மேஜிஸ்ட்ரேட் பார்க்கணுமா? ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு விசிட்டிங் ரைட் அவருக்கு இருக்குல்லங்க ஐயா. விசிட்டிங் ரைட் யாருக்கு இருக்குது? மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் பவர் டு விசிட்டிங் ரைட் எனி ஜெயிலில் போய் என்ன செய்யணும், திடீர்னு விசிட் பண்ணணும். அவனுக்கு போனை போட்டு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன செஞ்சிருவான், க்ளீன் பண்ணி வச்சுருவான். அப்போ ஸ்பாட் விசிட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் அவன் வந்து எப்படி இருக்கான். ஆனால் தனியாக போகக்கூடாது, அதான் விஷயம். அதையும் சொல்கிறேன். பிடிஜேக்கு லெட்டர் எழுதணும், அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் வாங்கணும், நம்மளை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு உள்ளே இருக்க உயிரோடு இருக்கானா செத்து போனான்னு சொல்லி நம்ம போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம எதை செஞ்சாலும் அந்த நபரை போய் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போகிற ரூட் கரெக்டாக. ஏன்னா நிறைய யங் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட் படிச்சுட்டு ஜட்ஜாக போகிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போலீஸ்காரங்க விட்டான்னு அவங்க வாட்டுக்கு கோட்டை மாட்டிட்டு போயிடுறாங்க. அவன் கூட்டு கொண்டு எங்கேயாவது ஒன்று இந்த இருட்டறையாக இருக்கும் இல்லையா, அங்கே ஒன்று நிப்பாட்டிடுறான். அது ஃபுட்டேஜில் விழுந்துருது, வீடியோ கேமராவில். மேஜிஸ்ட்ரேட் வந்தார், அவன் செத்து போயிட்டான். சார் அவன் செத்து 1/2 மணி நேரம் ஆச்சு சார், கழிவறையில் இறந்தான், தூக்கு போட்டு. இதெல்லாம் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜெயில் விசிட் வச்சுருக்காங்க. அந்த ஜெயில் விசிட்டை கூட நம்ம எப்படி மாற்றணும் தெரியுமா? ஒரு அட்வொகேட்டு, ஒரு ரிட்டையர்டு யாராவது ஒருத்தர், அப்படி ஒரு டீமாக போகணும். வெறுமனே மேஜிஸ்ட்ரேட்டை மட்டும் அனுப்பணும், அவருக்கு துப்பாக்கியாக கொடுத்துருக்காங்க அவர் வாட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ ப்ரொடெக்ஷனாக ஆக்ஷன் கிளாஸில் நான் சொல்கிறது சஜஷன் தான். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு போய் ஒரு ஜெயிலில் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர், ஏன்னா இப்போ அபாயகரமான கேபிச்சுவல் அஃபெண்டர், டேஞ்சரஸ் அஃபெண்டர்லாம் இருக்காங்க இல்லையா, இப்படிலாம் இருக்காங்க. நம்ம ஒரு கேஸ் நடத்துவோம் 379 380 அவனுக்காக உயிரை கொடுத்து நடத்துவோம். அவன் நம்ம ஆஃபீஸில் என்ன செஞ்சுருவான், க்ளீனாக ஆஃபீஸுக்கு வாய்தாதோறும் வருவான். எல்லா கிளைண்ட்டையும் ஆஃபீஸுக்கு வர சொல்லுவாங்க. ஐபிசியில் 511 செக்ஷனாங்க. எத்தனை செக்ஷன் இருக்குது சரியாக சொல்கிறாங்க? 511 ஐபிசியில் இருக்குல்ல. அதில் ஒரே ஒரு செக்ஷனுக்கு மட்டும் செத்தா தண்டனை கிடையாது. அது என்ன செக்ஷன்? செத்துட்டாமல் தண்டனை கிடையாது, உயிரோடு இருந்தால் தண்டனை.
அட்டெம்ப்ட் டு சூசைட். கரெக்டா? எல்லா 511 பிரிவு இருக்குது. அதில் இது ஒரு வித்தியாசமான பிரிவு. அதாவது அட்டெம்ப்ட் டு சூசைடு. செத்துட்டோம்னா தண்டனை கிடையாது. பொழைச்சி வந்துட்டாம்னு வைங்க, அவனை பிடிச்சி உள்ளே ஓட்டுருவாங்க. நான் தான் சாகலையில் சார், என்னையே சார் பிடிச்சி உள்ளே போடுறேன். அட்டெம்ப்ட் டு சூசைடு இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த சொசைட்டி அட் லார்ஜ் அப்படிங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே இதை அவன் செத்துட்டாம்னா அவன் தண்டனை கிடையாது. இப்படி ஒரு செக்ஷனை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த நபர், குறிப்பிட்ட நபர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறத ஒரு சைக்கியாட்ரி தான் கண்டுபிடிக்க முடியும். ஜட்ஜாக கண்டுபிடிக்க முடியும். ஜட்ஜி எப்படி கண்டுபிடிப்பார்? அவருக்கு தெரியுமா? ஜட்ஜி வந்து என் முன்னாடி வரக்கூடிய டேபிளில் வர பேப்பரை இடதுகையில் வச்சா அலவுடு, ரைட் ஹேண்டில் வச்சா டிஸ்மிஸ் அப்படின்னு அவர் வச்சுருப்பார். அதில் எது வருதோ அதை நம்ம நடுவில் நின்று கண்டுபிடிக்கணும். நம்ம போய் கண்டுபிடிக்கணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்சிப்பு என்ன ஆர்டர் போட போகிறாருன்னு காலையில் போய் பார்த்துடலாம். இடது பக்கம் வச்சா அலவுடு, வலது பக்கம் வச்சா டிஸ்மிஸ். ஏன்டா என் ஜூனியர் சொல்லுவாங்க, சார் மேஜிஸ்ட்ரேட்டு எதை கொடுத்தாலும் டிஸ்மிஸ் பண்ணுறாரு, இடதுகிட்டு வச்சார் அவன் பேப்பரை, அப்போ டிஸ்மிஸ் தான். அது என்ன ப்ராக்டிஸு? அது என் ஜூனியர் சொன்னான், அப்படிலாம் இருக்காது தம்பி, நீ கொடுக்க வேண்டிய மெயினான பேப்பர் என்ன செஞ்சுருக்க மாட்ட, இன்புட் பண்ணியிருக்க மாட்ட. என்ன பண்ணு, ஜஸ்ட்டு நீ யூ ஆஸ்க்கு அட்ஜர்ன்மெண்ட். அட்ஜர்ன்மெண்ட் கேட்குறது தப்பு இல்லை. நம்ம என்ன நினைக்கும், வாய்தா வாங்குகிறோம். வாய்தா கிடையாதுன்னு, அதுக்கு பேர் அட்ஜர்ன்மெண்ட். சார் வாய்தாவாக போடுறாரு சார், ஜட்ஜு வாய்தாவாக போடல, நீ பேப்பரை கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆர்டரை பாஸ் பண்ணிடுவார். அப்போ அலவுட் ஆர்டரா டிஸ்மிஸ் ஆர்டராங்கிறது நம்ம கொடுக்குற பேப்பர்லேயே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு. இப்போ இந்த ஆக்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வேறு அதில் ஒரு குறிப்பிட்ட 100 to 105 அது சொல்லிட்டேன். அப்புறம் கடைசியாக 107 பாருங்கள், அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டி. இல்லைங்க, இது குறிச்சிக்கங்க. 107 108 விட்றாதீங்க. பனிஷ்மெண்ட் கிளாஸு, அஃபென்ஸு பனிஷ்மெண்ட்டு. 107 108 இதில் தான் அப்போ சொல்லிட்டேன் அந்த சொன்னேன் இல்லையா, 25,000 போடுறது, அதுக்கப்புறம் அது 50,000 ஆக்குறது, 50,000 2 லட்சம் ஆக்குறது, 2 லட்சம் 5 லட்சம் ஆக்குறது சொல்லிட்டேன். ஓகேயா? அந்த பிரிவு என்னன்னா 107. சரிங்களா? மறந்துடாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு ஐ ரீட் இட். which shall not be less than 5,000 rupees but which may extend to 50,000 rupees. 5,000 50,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்ட்ராவென்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு அஃபென்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு கான்ட்ராவென்ட் பண்ணாங்கன்னா இந்த ஆக்டை 5,000 to 50,000. அதையே 2வது தடவை பண்ணாங்கன்னா அது எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் போட்டுக்குங்க 5 to 50,000. 2வது தடவை 50,000 to 2 லட்சம் 2L. 3வது தடவை. இப்படி எத்தனை தடவை சார்? அப்படிலாம் கிடையாது. 2 லட்சம் to 5 லட்சம் 5L. இது எல்லாம் எதுக்குள்ள வருதுங்க? செக்ஷன் 107. 107 பிரிவை மறந்துடாதீங்க. இதை 107ல் 1, இது வந்து 107ல் 1. அந்த மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூஷன், மென்டல் ஹெல்த் ஹோமு, மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி, இதெல்லாம் அந்த 107(1). இந்த அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் இருக்கான்ல, ஆஃபீஸர்ஸு, அவன் பண்ணான்னு வைங்க, இந்த ஆக்டை கான்ட்ரவென்ட் பண்ணான்னு வைங்க, 107(2) சப்ளாஸ் 107(2). அவனுக்கு 25,000 போடலாம், 25,000. இதெல்லாம் என்னதுங்க? பனிஷ்மெண்ட்டாக என்னது? பெனால்ட்டி. இது முதல் பெனால்ட்டி, இது 2வது பெனால்ட்டி. கண்டினியூவாக இருந்ததுன்னா அது 3வது பெனால்ட்டி. கொஸ்டின் வந்து எப்படின்னாலும் கேட்பாங்க. என்ன ஏ வந்து முதல் தடவை பண்ணால் எவ்வளவு, 2வது தடவை பண்ணால் எவ்வளவு, கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறது பெனால்ட்டி கிளாஸ். மறந்துடாதீங்க. 107(1). 107(2) அதை அந்த ப்ரொஃபஷனலே பண்ணுறான்னு வைங்க. உதாரணத்துக்கு ஹோம் நடத்துகிற அந்த நிறுவனர் அல்லது நிர்வாகி பண்ணா அப்படின்னு சொன்னால் 25,000. இதெல்லாம் 5 லட்சம் ஆக்கணும். சரிதாங்க? புரியுதுங்களா? ரைட்டு, பார்ப்போம். அதுக்கப்புறம் 107ல் 4, அந்த 4 தான் அப்போ சொன்னேன் நான். கலெக்டரு
107 4 சப்ளாஸு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் படி, RRA ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் படி அம்பாட்டுக்கு பையனை போட்டால் பையனை யார் கட்டுறது? அவன் கட்ட மாட்டான்ல. அவன் என்ன பண்ணுவான்? வயலேட் பண்ணுவான். முதல் தடவை பண்ணாலும் சரி, 2000 பண்ணணும், 3000 பண்ணணும், பணம் கட்ட முடியாத, போகிற இடத்துக்கு போவோம், வர இடத்துக்கு வரவும். அப்போ அதை எப்படி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது 107 4 கலெக்டருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அண்டர் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் லேண்டு இருந்தால் லேண்டை ஜப்தி பண்ணலாம், பேங்கில் பணம் இருந்தால் பேங்கை ஃப்ரீஸ் பண்ணலாம், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், நகை அடகு வச்சுருந்தோம்னா அந்த நகையை கூட என்ன செஞ்சிடலாம். அப்போ இவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹி கலெக்ட் டேட்டாஸ் எடுக்கணும். எடுக்காமல் என்ன செய்ய முடியாது, டக்குன்னு போய் ரெக்கவரி பண்ண முடியாது. அது ரெக்கவரி கிளாஸ், அதை போட்டுக்கோங்க. 107 வந்து அது ரெக்கவரி கிளாஸ். ரைட்டு. இப்போ 110 தம்பி, 110 பற்றி சொல்லுங்க பார்ப்போம். கடைசியாக இருக்காது 110ங்கிறாங்கல்ல, இந்த 110 இல்லை, வழக்கமாக 110பாங்க. வர்ற அக்யூஸ்டில் நிறையா பேர் சொல்லுவாங்க, சார் 110 போட்டாங்க சார். 110 வந்து எந்த ஆக்ட் மொழி போடுறாங்க? சிஆர்பிசி செக்ஷன் 110 பாஸ்டு பை ஹூம்? தாசில்தார். என்ன சார், ஃபஸ்ட்டு தாசில்தார் தான் போடுவார். 110 கலெக்டர் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா மண்டே பிடிச்சனை பார்க்குறது யார்? அப்புறம் அவர் இருக்க வேலையை பார்க்க மாட்டார். 110 வந்து தாசில்தார் தான் போடுறாரு. ரிப்போர்ட்டை சேகரித்து கொடுக்குறது விஓஓ, ஆர்ஐ, ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பான். நம்ம பார்க்குறதெல்லாம் விஓ பார்க்குறோம், ஆர்ஐ பார்க்குறோம், ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த 110 ப்ரிப்பேர் பண்ணி 110 போடுங்க சார். நம்ம லாங்குவேஜில் என்ன சொல்கிறோம்? யார் சார் சொன்னீங்க? கச்சஸ். கரெக்ட். அந்த கச்சஸை ப்ரிப்பேர் பண்ணுறதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். ஹிஸ்ட்ரி சீட்டர். ஆமாம், அவனுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க. புரியுது அவங்களுக்கு? மிகப்பெரிய போரில் கலந்துக்கிட்டான், கலைஞருக்கு போர், அது இதுன்னு ஏதாவது அவனை எழுதி ஹிஸ்ட்ரி சீட்டு தயார் பண்ணுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி சீட்டு தயார் பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி சீட்டை கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கலாமா, அல்லது பிடிஜிட்ட கொடுக்கலாமா, அல்லது ஹைகோர்ட்டில் கொடுக்கலாமான்னு போலீஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு வருதுன்னு வைங்க, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் வருது, அல்லது ரிட் ஆஃப் மேண்டமஸ், செர்சியோரிஃபைடு மேண்டமஸ் வருதுன்னு வைங்க. செர்சியோரிஃபைடு மேண்டமஸில் டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ், எங்கே இருக்கோ அந்த ரெக்கார்டை கொண்டு வாயான்னு ஒரு ரிட்டு ஃபைல் ஆகுது. ப்ரேயர் என்ன? ப்ரேயர் கிளாஸ் 2 கெட் செர்சியோரிஃபைடு மேண்டமஸ். அப்போ 2 ரிட்டு இருக்குது. ப்ரீரெக்விசிட் ரிட்டு, 2 ரிட்டில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? செர்சியோரிஃபைடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ், அது இதில் போட்டிருக்காம பாருங்க, ஒரு செக்ஷன் இருக்குது. ரெக்கார்டை கால் ஃபார் பண்ணுறது, அந்த 110 பவர் டு கால் ஃபார் இன்ஃபர்மேஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் அத்தாரிட்டி சொன்னேன் இல்லையா? இந்த அருக்கு பாருங்கள், இந்த அத்தாரிட்டி இருக்கான் பாருங்கள், சிஎம் கட்சியே சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவலில் எஸ்எம் கட்சியே. இந்த அத்தாரிட்டி தான் அந்த இன்ஃபர்மேஷனை கால் பண்ணவே முடியும், ஜட்ஜி கிடையாது. அது தெரிஞ்சுக்குங்க. கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி, இப்போ ரிட்டு எந்த டேபிளில் இருக்கோ அந்த ஜட்ஜிட்ட கொண்டு கொடுக்குற வேலையை யார் செய்கிறா? அந்த அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செய்கிறார். இப்போ ரிட்டு வந்து வந்துருச்சு, அதில் இன்ஃபர்மேஷன் இந்த சிஎம் கட்சியே அல்லது எஸ்எம் கட்சியை வழியாக உள்ளே வந்துருச்சு. இப்போ ஜட்ஜு கால் ஃபார் பண்ணி இன்ஃபர்மேஷன் கிரெடிபிளா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம். இதில் அந்த 110க்கு இந்த 110க்கு என்ன வித்தியாசம்னா, அது வந்து இவர் தாசில்தார் வந்து பண்ணுறாரு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இந்த 110ல் ஜி ஃபார் எஸ் போட்டுருங்க, ஜெனரல் ஆர்டர் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அதை பாஸ் பண்ணணும். யார் பண்ணணும்? அந்த அத்தாரிட்டி பண்ணி அந்த ஆர்டரை கொண்டு வந்து பண்ணுறது தான் இந்த 110. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி சீட்டுக்கு பண்ணுறதும் ஒரு ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஆக நம்ம ஒரு ஆக்டை கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க. இதில் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு, அதை வந்து உங்களுக்கு விரிவாக எழுதுன்னு அவசியம் இல்லை. மணி லாண்ட்ரிங் ஆக்டை பொறுத்தளவில்
நாலு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இது நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 4 வந்து பனிஷ்மெண்ட் செக்ஷன், 5 அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இதில் 17, 19. 17 வந்து சர்ச் அண்ட் சீசர், 19 அரெஸ்ட்டு, 45 அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் அண்டு நான் பெயிலபிள்னு போட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க. இதில் தான் செஷன் ஜட்ஜுக்கு பவர் வருது. இப்போ ரீசெண்டாக கேஸில் செஷன் ஜட்ஜிட்ட கொண்டு விடுறாங்க, ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. 45. அதுக்கப்புறம் 62 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் வெக்ஸேசி சர்ச். ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, சும்மா போய் ரெய்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெய்டுக்கு உள்ளானவர் பயன்படுத்தக்கூடிய பிரிவு 62. அதுக்கப்புறம் 73 பவர் டு மேக் ரூல்ஸ். இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட்டு கூட வந்துருச்சு. ஆனால் இன்னும் பில்லில் தான் இருக்குது, இன்னும் பாஸ் பண்ணி வரல, ஆக்டாக வரல. இந்த கடைசியாக சொன்ன பிரிவு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி தான் பவர் டு மேக் ரூல்ஸ், இதை பயன்படுத்தி இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், நேஷ்னல் லெவலில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பிரேக் பண்ணுற ஒரு நபர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. இதுலேயும் அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு தான் பவர் இருக்குது, சர்ச் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது. இடையில கூட பத்திரிகை தொலைக்காட்சிகளில் அமலாக்கத்துறைக்கு அரெஸ்ட் பண்ணுற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு நீங்கள் நம்முடைய நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட்டே நானே வச்சுருக்கிறேன், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், சைட்டேஷன் குறிச்சிக்குங்க. அது எஸ்எல்பி 89, 39, 89, 40, 2023. அது போக ஜஸ்டிஸ் ஓகாவுடைய ஆர்டர், அது வந்து கிரிமினல் அப்பீல் நம்பர் 40/11/2024. இந்த 2 சைட்டேஷனை கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அதாவது ஒன்று வந்து நீதியரசர் ஓகா கொடுத்தது, இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீதியரசர் கொடுத்தது. அதாவது ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் சார் கொடுத்த ஒரு சைட்டேஷனு. நம்பர் வந்து கிரிமினல் அப்பீல் நம்பர் 2284, 2285, 2023. கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட்டு நீங்கள் புக்கை படிக்கிறத விட இந்த 2 சைட்டேஷனை படிங்க. கிரிமினல் அப்பீல் நம்பர் 2284, 2285, 2023. இந்த ஒரு சைட்டேஷனை நீங்கள் படித்தாலே பிஎம்எல்ஏ ஆக்டில் என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். சௌத்ரி கேஸ்னு ஒரு கேஸை சைட் பண்ணி தான் அவர் வந்து பண்ணுறாரு. அந்த சைட்டேஷன் உள்பட வேறு சைட்டேஷன்ஸ் இருக்குது. எல்லா சைட்டேஷன்ஸுமே காப்பி இருக்குது. பிஎம்எல்ஏ ஆக்டை நீங்கள் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட்டேஷனை படிச்சிங்கன்னா பிரிவுகளை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சைட்டேஷனுக்குள்ளே லீகல் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களை அதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். செலவாகுன்னு நினைக்காதீங்க. விதைத்தால்தான் நீங்கள் பதவிக்கு வரும்போது அறுவடை பண்ண முடியும். அதனால் ஒரு 10 வருஷ கொஷின் பேப்பரை பேக் இயர்ஸை எடுங்க. அது போக தமிழ்நாடு ஸ்டேட்டு வச்ச பரிச்ச கொஷின் பேப்பரை விட வேறு ஸ்டேட்டு வச்ச கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வேறு ஸ்டேட்டுடைய கொஷின் பேப்பரை பூரா டவுன்லோடு பண்ணுங்கள். அதில் கடந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு 200 பேர் என்னமோ எடுத்தாங்க. நான் கூட கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு போனேன், ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சாரு. அந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, மத்திய பிரதேசம் போபாலுடைய ஜுடிஷியல் அகாடமியிலேருந்து எடுத்திருக்காங்க. அது போக ராஜஸ்தான் அதில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் அகாடமி. ரெண்டாவது, இந்தியாவில் எல்லா ஜுடிஷியல் அகாடமியினுடைய வெப்சைட்டும் நெட்லேயே இருக்குது. வெப்சைட்டுக்குள்ளே ஆர்டிக்கிள் படிங்க. அந்த ஆர்டிக்கிளில் கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த ஆர்டிக்கிள்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. லா கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. எம்சிக்யூ எங்கிருந்தோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எடுக்கிறது பூராமே இந்த நான் சொன்ன இடங்கள்லேருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஏன்னா கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சாதான், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறத விட எந்த இடத்துல படிக்கணும்,
எதை படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. எக்ஸாம் வந்து ஒரு 30 நாள் இருக்குது அப்படின்னா அந்த 30 நாளைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை பார்க்கணும், ஏர்னிங் பண்ணணும், சஸ்டெயின் ஆகணும். அதனால லா கமிஷன் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாடி அதனுடைய சைட்டேஷன், வேறு ஜுடிஷியல் அகாடமியில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் சொல்கிறேன், ஆர்டிக்கிள் படிங்க. குறிப்பாக தமிழ்நாடு ஜுடிஷியல் அகாடமியில் நீங்கள் படிக்க வேண்டியது, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 13 கொஸ்டின் அதுலேருந்து தான் வந்திருக்கு. அவங்களே ஒரு சைட்டேஷன் போடுறாங்க. எப்படி போடுவாங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு மந்த்லி வைஸாக போடுறாங்க. அதெல்லாம் நான் என்னுடைய டேப்பில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், படிக்கிறது உண்டு. அந்த ஜுடிஷியல் அகாடமியுடைய இந்த மந்த்லி சைட்டேஷன் வந்து உறுதியாக படிங்க. அதுலேருந்து தான் கேள்வி இருக்குது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படின்னா இந்த பாருங்கள் சார், கொஸ்டின்னு பரீட்சைக்கு நீங்கள் வெளியே வரீங்க இல்லையா, வந்தவங்க இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதையும் எடுத்து பார்த்தா இதுலேருந்து எடுத்திருக்காங்க. என்ன செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் கலர் சட்டை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கலர் சட்டைக்கு பதிலாக அதில் வெள்ளை சட்டையை போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு உருமாறி இருக்கும். பதில் கேள்வியாக இருக்கும், இல்லை கேள்வி பதிலாக இருக்கும். ஏன்னா எனக்கு இதை யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஜஸ்டிஸ் பானுமதி அம்மா அவர்கள் அடிக்கடி நிறையா செமினாரு இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது இந்த டிப்ஸு, அதுக்கப்புறம் எம்சிக்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். 3 ரீடிங் பண்ணணும். அதில் டெஸ்கிரிப்ஷன், நேரேட்டிவ், எஸ்ஆர்னோ டைப்பு, அது வந்து என்ன டைப்பில் இருக்குது, கொஸ்டின் பேட்டர்னா அல்லது அதுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கா. ஏன்னா நிறையா பேர் எம்சிக்யூவில் நம்ம பெரிய பேராக இருக்குன்னு பயந்துடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பயந்துடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு சீனியர்கிட்ட நீங்கள் முதல்ல வக்கீலாச்சரமாக ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாரு. உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு பென்சில் ஒரு பேப்பர் சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் 33 வருஷமாக ஒரு பேப்பர் ஒரு பென்சில் வச்சுருக்கேன். இந்த பென்சிலுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாளையிலேருந்து ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, எங்கேயாவது மறைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் இப்படி வச்சுட்டு அப்படி சொல்லலை. அந்த பென்சிலுடைய வேலை என்னென்னா 10 வருஷ கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லைனில் இருக்கக்கூடிய 2 வேர்டு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு சூமோட்டோ அப்படிங்கிற 2 வார்த்தை தான். அந்த 2 வேர்டில் தான் ஆன்சரே இருக்குது. நம்ம என்ன பெரிய பக்கமாக படித்து ஏஐ எக்ஸிக்யூட்டிவ் வில்லு, அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸு அப்படி இப்படிலாம் படித்து குழம்பி போய் கடைசி பாதி பேர் வேர்த்து பரீட்சை சரியாகதாமல் வந்துடுறாங்க. எப்போவுமே ஒரு கொஸ்டினை படிக்கும்போது அந்த கொஸ்டினில் கொஸ்டின் மார்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது யாரும் சொல்லியிருக்காங்களான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். ஆச்சரியக்குறி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அந்த படிக்கும்போதே இது கொஸ்டின்னு, இது ஆச்சரியக்குறி, இது டெஸ்கிரிப்ஷன், இது நேரேட்டிவ் அப்படின்னு தெரியும். எஸ்ஆர்னோ டைப்பு கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் கீழே இருக்க 4 ஆன்சரை பார்க்குறத விட கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.